இன்னைக்கு என்னோட ஒரு ஃபேவரட்டான இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா கவி ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணுறதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டீப் ஃபாரஸ்ட் இன் கேரளா. ரொம்ப ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுங்க. அண்ட் இதுக்கு வந்து பெர்மிஷன் நீங்கள் முன்னாடியே எடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி செக் போஸ்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி நீங்கள் போகணும். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த 6th டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட் இந்த இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நான் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இந்த கவிக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 7 to 8 hours ஆகும். ஸோ பெட்டர் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா தேனி கம்பம் அங்கெல்லாம் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டயர்டாக இருக்காது. எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் கும்ளியில் இருக்கும், கும்ளி ஹைவேல. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours காமிக்குது. இங்கேருந்து ஆக்சுவலாக அந்த இதே ஸ்டார்ட் ஆக போகுது, கும்ளியிலேருந்து கவி ஃபாரஸ்ட். அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் கவி எல்லாமே உங்களுக்கு போகிற வழியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் சொல்கிறேன். பிரெத் டேக்கிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோடு செம்மையா இருக்கேன்டா, செம்மையா இருக்குன்னா காடு ஓகேன்றான். நீங்க வந்து முதல்ல வந்திருப்ப நமக்கு தெரியல, ஜூம் போக முடியாத மச்சான். நீ இறங்கி வேணா முன்னாடி போலாம் ஜூமுக்கு. கூட்டு போய் எங்களுக்கு கவியில சேர்த்துருவியா பத்திரமா? இந்த லாரி பின்னாடி போனோம்னா சேர்க்க மாட்டேன். இது வேற போட்டானுங்க டிவைடர் மாதிரி. இது கிராஸ் அடிக்க முடியாம அது அவனுக்கு எல்லா இடத்துலயும் வைக்கல, கொஞ்சம் கொஞ்சம். காடி இன்னும் 2 hours இங்க இருந்து. ஆமா 2 hours தான். 54 kilometers. 1 மணிக்கு ரீச் ஆகட்டா கரெக்டா. இந்த பாருங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் தெரியுதுங்க. செம்மையா இருக்கு அந்த ஃபால்ஸ். மணி ஃபால்ஸ் பத்தியா? இதுக்கப்புறம் என்ன வயசு தெரியல, ஸ்கிரிப்ட்ல இல்லையேன்றியா? கேமரா பார்த்தாலே பேச வராது. மணி வந்து மதராசப்பட்டினம்ல வர அந்த இவரு மாதிரி கேமரா பார்த்தல மேல மட்டும் ஓபன் பண்ணி அந்த இதை மட்டும் கேமரா மட்டும் வெளிய போற மாதிரி வைக்க வேண்டியதானே? வச்சுக்கலாம். அவனால ஆட்டி போட்டு iPhone 14 கையில ஸ்டிக் மட்டும் கேமரா வீடியோ ரெக்கார்ட் தேனி தாண்டி போயிட்டு இருக்கோம். ஒருத்தன் vlog ஆரம்பிச்சு இங்க இதுல இருந்து அங்க கண்டினியூ பண்ணி போட்டுருப்பான். சாமி பயன்டா டே. ஸோ இந்த ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். வேறு லெவலில் இருக்குங்க ஃபால்ஸ். இது மான்சூன் சீசன்னால வேறு லெவலில் இருக்குது ஃபால்ஸு. என்ன கதிரு நல்ல ஒரு யூஎஸ் அந்த அதாவது அந்த யூஎஸ்ல ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல, என்ன ஃபால்ஸ் அது? யூஎஸ்ல போனோம்னு கேள்றான். யூஎஸ்ல இருக்கிறவனுக்கு கூட தெரியாதுன்னு கதிருக்கு தெரியும்டா. அது வயக்ராவா? அது என்னடா வயக்ரா ஃபால்ஸ் அடகு? நயக்ராவா? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அந்த மாதிரி இருக்கேன் கதிரு. பார்த்தது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவி போகிற வழியில் சரியான ஒரு நேச்சுரல் சீனரி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷனே, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போவே நம்மளுக்கு ஒரு கிடைக்குது. செம்மையாக இருக்குல்ல கதிரு? வேறு லெவலில் இருக்கா? சவுண்டு நல்லா இருக்கு. பட் நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கறனால தெரியாது. ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர், 8 ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குமா கதிரு? அதுக்கு செக் போஸ்ட் பேர் என்ன? வட்டக்கடவு செக் போஸ்ட்டுங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம செக் போஸ்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி புக்கிங் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் கவிக்கு வர டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். மீன்ஸ் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு சூப்பரான ப்ராசஸ். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்லைன் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அங்கே போய் தான் புக் பண்ணணும். ஸோ நம்ம செக் போஸ்ட்லாம் கடந்துட்டு நம்ம கவி ரூமுக்கு செக் இன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும். மணி அவர் ஏதோ குச்சி எடுத்து ஒரே அடி அடிப்பாரு. நிம்மதியா மீன் பிடிக்க விடுறீங்களாடா? வீட்டுல பொண்டாட்டி தொலை தாங்க முடியாத நானே மீன் பிடிக்க வந்தேன். ஸோ நீங்க கவிக்கு வரீங்கன்னா இங்க முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்ல என்ட்ரி போட்டு நீங்க புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ போகிறோம். வாங்க போகலாம். மழை வேற நல்லா வருதுங்க. ஸோ பேசிக்கலி இதுதான் அந்த கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ட்ரி போடணும். நம்ம புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சிட்டு இங்கே என்ட்ரி போட்டு நம்ம இது பண்ணணும். இமெயில் கேட்குறாங்க, அந்த புக்கிங் பண்ண இமெயிலு. சீரியஸ்லி ஒரு வேறு லெவலுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெஹிக்கிள்லாம் என்ட்ரி போட்டு பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அது என்னன்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சார் என்ன ப்ராசஸ்? இந்த பாஸை வந்துட்டு செக் பண்ணி காணிக்கணும். ஓகே. காமிச்சிட்டு அங்கே ஒரு என்ட்ரி ஃபீ இருக்குது. பர் 45 வண்டிக்கு 85 அடைக்கணும். ஓகே. வந்து 20 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள. ஓகே. சைபி போனால் இதான் கவி இந்த டாம். ஓகே.
இந்த டேம்கிட்ட போயிட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஓகே சார். காமிச்சிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ யூஸ்வலாக என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கும் சார்? போட்டிங்கு, சஃபாரி? போட்டிங் இருக்கும், ட்ரக்கிங்கு, அப்புறம் ஜங்கிள் சவாரி, ஓகே, வியூ பாயிண்ட், பிளான்ட் விசிட். ஓகே. ஒரு மியூசியம் இருக்குது, மியூசியம் விசிட் ஆகும். ஓகே சார். ஸோ அதுதாங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி இதுதான் அங்கே நீங்கள் கவியில் ஸ்டே பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபுட்டு அண்ட் உள்ள பிளான்டேஷன் டூர், ஃபாரஸ்ட் ஸ்டே எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. மணி காலேஜில் பிரின்சிபல் ரூமில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன். காட் வந்து பேரண்ட்ஸ் மாதிரியும் நீ வந்து பையனை ஒழுங்காக வளர்க்கல அப்படின்ட்டு சார் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பட் இந்த செக் போஸ்ட்டுக்கு டைம் இல்லை ஏன் சார்? அந்த சைடு இருந்து வரும்போது தான் அங்கமாலி செக் போஸ்ட்டுக்கு தான். 1 மணிக்குள்ள ஏறணும். 2 மணிக்கு செக் இன் 1 மணிக்குள்ள போனால் தான். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். மணி பாஸ் வாங்கிட்டேன். மழை வருது, இந்த பாஸ் கேர்ஃபுல்லாக வைங்க. ஸோ பேசிக்காக இந்த கவிக்கு நீங்கள் வந்து கும்ளி சைடாக வரோன்னா இந்த செக் போஸ்ட்டில் வாங்கி செக் போஸ்ட்டில் நின்றுட்டு நீங்கள் வந்து என்ட்ரி பாஸ் எடுக்கணும். அண்ட் ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இது பக்கத்துலேயே ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது, ஹோம்லி ஃபுட்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச அக்கா தான் சிக்கனும் மட்டனும் பண்ணிட்டு இருக்கோம், போன ரெடியாக இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் போனோன்னா உள்ள எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் எதுவுமே இருக்காது. கார் நிறுத்த கூட இறங்கக்கூடாது, செக் போஸ்ட் தானே எங்கேயுமே இறங்கக்கூடாது. இறங்கணும்னா அப்புறம் யானைக்கு நம்ம மீல்ஸு, யானைக்கு எதிராக மீல்ஸ், டைகருக்கு தான் மீல்ஸு, யானைக்கு வந்து கதிர் மீல்ஸு. ஒரு இருந்தாலும் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு லீடிங் ஃபிலிம் எடிட்டரை நீ இப்படி இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவனே நம்ப மாட்டான்டா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஸோ இங்கே பக்கத்தில் மெஸ்ஸில் நம்ம சார் ஆல்ரெடி நம்மளை ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டாரு. எங்கிட்ட கேட்டார் கால் பண்ணி, நாங்கள் பண்ணிடுங்க சார், ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளே போய் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னோம். ஸோ மெஸ்ஸுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறது தான் வேறு லெவலில் இருக்க போது எக்ஸ்பீரியன்ஸ். மணி சூப்பராக இருக்க போது. வெயிட் 55 கிலோ போவாங்கலாம். என்னடா ஒரு வெயிட் கம்மியாக இருந்தால் தான் உள்ள விடுவாங்களோ? ஏன்டா மணி கதிர டென்ஷன் பண்ண பாரு, vlogல பேசவே மாட்டேங்கிறான். டேய் ஏன்டா அமைதியா வர? நீ என்னடா பேசுறது? ஏன்டா vlog எடுத்துட்டு இருக்கற ஏதோ ஒன்னு பேசுறான்னா? அவன் எடிட்டர், நீ எதுக்கு வந்து நம்ம எடுத்து எல்லாம் எடிட் பண்ணி கொடுத்துருவான். ஸோ ஹோம் ஃபுட்டுக்கு வந்தாச்சுங்க. இது வந்து அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணது. ஆனால் இது நம்ம தான் பே பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்நாக்ஸு, டின்னரு, அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நாளைக்கு லஞ்ச் அதெல்லாம் மட்டும்தான் பேக்கேஜில் கவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே பே பண்ணி சாப்பிட்டுக்கணும். உட்காரலாம். சரி ஓகே. ஸோ முன்னாடியே வந்து உங்களுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜானு ஃபோன் பண்ணி கேட்டுருவாரு. ஸோ இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் வந்து ஒன்ஸ் கவிக்குள்ளே போயிட்டு நான் ரூமில் செட்டில் ஆகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவி பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாலுமே இன்னைக்கு டைகர்லாம் பார்க்கலான்னு சொன்னார். நிஜமாலே பார்க்கலான்னு. புளிக்கு புளிசோர் கட்டிட்டு போங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மணி எந்த மாதிரி டாக்டர் அந்த சதுரங்க வேட்டையில பாம்புக்கு எழுதி கொடுப்பால மாத்திர கதிர், இந்த வீடியோல எல்லாருமே உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறோம்டா. நான் போய் என்ன திரும்ப பண்ணுவேன்? தேங்க்ஸ். ஏன்னா கேரளா ரைஸ் சாப்பிட மாட்டியா? கே மீல்ஸ் எனக்கு மலையாளமே தெரியாது. நீ வாட்டுக்கு எல்லாருக்கும் தமிழ் கூட ஒழுங்காக பேசிக்குவான். மலையாளம் தப்பு பேசி நானே ஆடிட்டு சொல்ல வேண்டாம், போய் என்னை மட்டும் முன்னாடி எடுத்து விட்டுலாம். ஸோ அங்கே வந்து எக்கோ டூரிசமில் நம்ம என்ட்ரி பெர்மிட் வாங்கிட்டு, இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிற ரோடுங்க. ஸோ இதுதான் கவியோட அஃபிஷியல் என்ட்ரி ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இங்கே வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அண்ட் பார்த்தீங்கன்னா சுவாமி சரணம், வெல்கம் டு பெரியார் டைகர் ரிசர்வ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டூரிஸ்ட் பிளேஸுங்க. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இது. அண்ட் இதுக்கப்புறம் உள்ள ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா, நம்ம தங்குற ஏரியா மட்டும். அதை தாண்டி இன்னும் ஃபாரஸ்ட் போய் கடைசியில் அங்கமாலி செக் போஸ்ட்டில் ஜாயின் ஆகும். இதுக்குள்ளே நீங்கள் வண்டி எங்கேயும் நிறுத்தக்கூடாது, 2 வீலர்ஸ் நாட் அலவுடு, வெளியில் இறங்கக்கூடாது, அப்சல்யூட்லி அனிமல்ஸ் நிறையா பார்ப்போம், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா ரீசெண்டாக இங்கே வந்து ஒரு ட்ரைபல் பீப்புளே புலி வந்து அடிச்சிருச்சு, அது கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ரொம்ப செக்யூர் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க கிளைமேட்லாம் செம்மையாக இருக்குங்க. ஓகே, நாங்கள் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் அப்படியே வீடியோவை.
காய்ஸ் ஃபைனலாக நாங்கள் கவிக்கு வந்துட்டோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹெவனுங்க. ஹெவன் தான் சொல்வேன் நான். மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர்டு அண்டர் ரேட்டட் ஒரு பிளேஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்சைட் டீப் ஃபாரஸ்ட்டுங்க. அப்சல்யூட்லி அமேசிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 rooms தான் இருக்கும். 30 vehicles மட்டும்தான் ஃபாரஸ்ட்லேயே அவாய்ட் பண்ணுவாங்க. பைக்ஸு இந்த ரோட்டில் கம்ப்ளீட்லி வந்து டினைடு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு இங்கே செக்இன் பண்ணியாச்சு. டூரிஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஒரு கைடு கொடுத்துட்டாரு. இப்போ கைடு பார்த்தீங்கன்னா எங்களை ரூமுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இது வெளியே போனோம்னா எங்கள் ரூம்ஸ். இது நான் வந்து உண்மையாலுமே இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி ஒரு பிளேஸ்க்கு வருவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கிளைமேட்டு வேற லெவலில் இருக்குது. ஃபாரஸ்ட்குள்ள இங்கே நெட்வொர்க்கு சுத்தமாக இருக்காது. ஒன்லி BSNL மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வர்றதுன்னா அதுவும் பிளான் பண்ணிட்டு வந்துக்கோங்க. ஓகே, இதுதான் எங்களோட ஸ்டே ரூம். பாருங்கள் வீடியோஸ். வியூ அமேசிங்காக இருக்குங்க. ஸோ இப்போ நாங்கள் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 bedroom 4 sharing ரூம் எடுத்திருக்கோம். ஸோ நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காய்ஸ், இப்போ கவி ரீச் ஆகிட்டோம். ரூமில் செக் அவுட்லாம் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு கவிக்கு நீங்கள் எப்படி புக் பண்ணலாம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேரளா KFDC அப்படின்ற வெப்சைட்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும். போயிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் காமிக்கும். மூணார், வேகமான், கவி அந்த மாதிரி. அதில் நீங்கள் கவியை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட கவியில் போயிட்டு ரூம் ஸ்டே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டில் என்னென்ன ரூம்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டேட் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ரூம்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வருங்க. ஸோ பேசிக்காக இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க 4 பேர் வந்திருக்கிறதுனால நாங்கள் ஒரு ரொம்ப கம்மியான விலையில் இருக்கிற ரூம் எடுத்திருக்கோம். அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் வந்து லைக் ரொம்ப ஒரு வைல்டான ஒரு இதெல்லாம் போகணுன்னா இங்கே டென்ட் ஸ்டேலாம் இருக்குது. கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த சைடில். ஸோ உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் பக்கத்தில் இருக்கும். அது வந்து இன்னொரு உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஹோட்டல் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் இமெயில் வரும். அதில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட் கிளியராக போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிக்கு 2 வழியாக வர முடியும். ஒன்று வந்து வட்டக்கடவு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கமௌலி. ஸோ நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா சின்ஸ் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட்டக்கடவு செக் போஸ்ட் வழியாக வந்தோம். அதில் வந்தோடனே நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் பாஸ் கொடுத்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அந்த என்ட்ரி பர்மிட்லாம் வாங்கிட்டு நீங்கள் உள்ள வரும். பட் நீங்கள் வர்றதா இருந்துச்சுன்னா இங்கே நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கமௌலி செக் போஸ்ட் வந்துருங்க. ஈவன் அது கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருந்தாலுமே அங்கமாலி டு கவி தான் 80 kilometer டீப் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ இதில் வந்து நோ வெஹிக்கிள்ஸ் அலவுடு. ஒன்லி 30 vehicles பெர் டேக்கு அலவுடு. அந்த 30 vehiclesக்கு நீங்கள் வந்து முன்னாடியே ஆன்லைன்லேயே என்ட்ரி பர்மிட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதுவுமே KDFC வெப்சைட்லேயே போனீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு என்ட்ரி பர்மிட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ரொம்ப டீப் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. நிறைய டேம்ஸ் இருக்குது. அனிமல்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஒன் வேனால நீங்கள் வட்டக்காடுலேருந்து வந்தீங்கன்னா கவி வரைக்கும் தான் வர முடியும். ஸோ கவியிலேருந்து நீங்கள் அங்கமௌலி போக முடியாது. பட் நீங்கள் அங்கமௌலியிலேருந்து வந்தீங்கன்னா கவிக்கு வந்துட்டு கவியிலேருந்து வட்டக்காடு வழியாக நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கமௌலியிலேருந்து நீங்கள் உள்ள செக்இன் பண்ணிவிட்டு கவியில் ஸ்டே பண்ணிவிட்டு வட்டக்காடு வழியாக நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மித்த ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னா இந்த ஸ்டேயில் உங்களுக்கு என்னென்னலாம் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 times வந்து லஞ்ச், ஸ்நாக்ஸ், ஈவினிங் டின்னர் அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு அடுத்த நாள் வந்து லஞ்ச். ஸோ பேசிக்கலி ஒரு லஞ்ச் தான் வரும். நீங்கள் செக்இன் பண்ணும்போது லஞ்ச் வராது. ஆனால் செக் அவுட் பண்ணுற டே அன்னைக்கு லஞ்ச் இருக்கும். ஏன்னா உங்கள் பக்கத்தில் எந்த ஹோட்டலும் கிடையாது. நீங்கள் இங்கே தான் சாப்பிட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பேக்கேஜோட கம்ப்ளீட்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து ரிசப்ஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு கைடு, எக்ஸ்க்ளூசிவ் கைடும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கைடு வந்து உங்களோட பர்சனல், நீங்கள் ஃபேமிலியோட வரீங்க இல்லை பேச்சுலர்ஸோடு வரீங்கன்னா உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அவரோட ஸ்கெடியூல் சொல்லுவார். ஸோ நாங்கள் என்ன சொன்னோன்னா எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்றப்ப நீங்கள் என்ன டைம் சொல்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் வந்து ரெடி ஆகிக்கிறோம் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு போட்டிங் இருக்குது, கார்டமன் டீம் பிளான்டேஷன் இருக்குது, அண்ட் இங்கேருந்து சபரிமலை வியூ பாயிண்ட் இருக்குது, அண்ட் அது வியூ பாயிண்ட் பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட் ஜங்கல் சஃபாரி இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ராவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ஹிடன் ஜெம் இன் கேரளா, ஒன் ஆஃப் த 6th டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட் இன் ஓல் இந்தியா கவிங்க. ஸோ டெஃபினட்டாக உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இது போடலாம். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்குது சவுத் இந்தியாவில். அதனால் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ சென்னையிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் நீங்கள் வந்து மதுரையிலேருந்து ராஜபாளையம்லேருந்து அங்கமௌலி. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கமாலி வந்து உங்களோட செக்இன் போஸ்ட், வட்டக்கடை வந்து உங்களோட செக் அவுட். அந்த ரூட்டில் மட்டும்தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மட்டும்தான் உங்களால் ஃபுல் ஃபாரஸ்ட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் எங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வைல்ட் லைஃப் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டைம் நமக்கு வந்து லாங்காக இருக்கும். கிளைமேட் மழை மிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட்டானா இறங்கி எங்கேயும் ஃபோட்டோ எடுக்க முடியாதுல்ல. வந்து வைல்ட் லைஃப் அதிகமாக பார்க்கக்கூடிய டைம் இருக்கும். நமக்கு ஏர்லி மார்னிங் போனோம்னா டைம் வந்து கரெக்டாக டைத்தை ஃபிக்ஸ் பண்ணி இறங்கணும். நம்ம லேட் பண்ணிடக்கூடாது. அது போக வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குங்க? ஸ்பெஷாலிட்டிஸ்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. நமக்கு
ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த குயில் வந்து பாட்டு பாடும். ஸோ அதுக்கு பேர் வந்து மலபார் விஸ்லிங் த்ராஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அங்கே போயிட்டு வெயிட் பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்கும்போது அதனுடைய ஒரு இங்கே வந்ததுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் அதில் இருக்கும். அதுதான் வந்து நம்ம காலையில் அந்த டயத்துக்கு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டி வந்ததும் நம்ம சஃபாரி போயிட்டு ரிட்டர்ன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து காலையில சஃபாரி போறது நம்ம ஆமாம், காலைல போகிறது ஈவினிங் போகிறது நல்லா இருக்குது. ஆனால் இப்போ ஈவினிங் வந்து இன்னைக்கு தேவையில்லைன்னு நான் ஏன்னா காலையில் நாளைக்கு காலையில் போகிறது தான் நல்லது. ஏன்னா இன்னைக்கு ஆமாம்மா வண்டி வந்து நிறைய வண்டி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ரூட்டில். ஸோ அதுக்கு அதை காட்டிலும் ஈவினிங் 6 o'clock செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த பிட்வீன் டைம் நைட்டு உள்ள மூவ் ஆகுறது நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா இது நேச்சுரல். எந்த டைம் வந்து அனிமல்ஸ் நம்ம பார்ப்போம்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து எவ்ரி செகண்ட் வைல்ட் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம போகும்போது பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். சிலப்போ அனிமல்ஸ் பார்க்கலாம், சில டைம் இல்லாமல் இருக்கும். சான்ஸ் இருக்கு. கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. நேச்சுரல் எதுவுமே கன்ஃபார்ம் அதையும் சான்ஸ் இருக்கும். நம்ம பார்க்கலாம், நேச்சுரல் தானே. நேச்சுரல் எந்த டைம் அனிமல்ஸ் பார்ப்போம்ன்றது சொல்ல முடியாது. ஆனால் பார்க்கலாம், பார்க்க சான்ஸ் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெக்கிங்க்கு சொன்னீங்களா, இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கு? ஆமாம், ட்ரக்கிங் கண்டிப்பாக வந்து நம்ம வைல்ட் லைஃப் உள்ளுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் நல்லா ட்ரக் பண்ணணும்னா கம்பல்சரி ட்ரக்கிங் ஷூஸ் வேணும், லென்த் ஃபேன் வேணும், பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பேச முடியாது. பர்ஃப்யூம் யூஸ் பண்ணோம்னா அனிமல்ஸ்க்கு வந்து அந்த நல்லா பிடிக்குமா அந்த ஸ்மெல்? பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காரணம் இந்த நம்மளோட ஸ்மெல் குயிக்காக அட்ராக்ஷன் ஆகும், அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ நம்ம வைல்ட் லைஃப் அவங்க எப்படி இருக்காங்களோ அதோட சேர்ந்து போகணும். நம்மளை சிலப்போ நம்மளோட ஸ்மெல் ஈஸியாக குயிக்காக ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அதனால தான் எர்த்துக்கலர் ட்ரெஸ், ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ இந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. மோஸ்ட்லி க்ரீன் சம்மந்தப்பட்ட கலர்னா பெட்டராக இருக்கும். ஓகே, சில அனிமல்ஸுக்கு சொல்கிறாங்க, அதாவது கலர் வந்து திருப்பி ரிஃப்ளைஸ் பண்ணுறது நமக்கு வந்து தெரியாது, அதுக்கு தெரிய சான்ஸ் இல்லை அப்படின்றாங்க. பட் ஆனால் அது நம்ம யாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஏற்றம் பெஸ்ட் வந்து க்ரீன் எப்படி இருக்கோ அது சம்மந்தப்பட்டு போனோம்னா நமக்கு வந்து நல்லது. டிஸ்கைஸ் மோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆமாம், கரிஞ்சிருத்து இருக்கானா இங்க? இருக்கு கரிஞ்சிருத்து எல்லாம் அது பார்த்துருக்கீங்களா? ரேஞ்சர் அவர் பார்க்காம இருக்காரா? இல்லை, நம்ம இதில் வந்து ரேஞ்சரில் கைடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நான் வந்து இதில் 22 வருஷமாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்காக இங்கே என்னென்ன அனிமல்ஸ் நான் பார்க்கலாம்? டைகர் இருக்குது, லெப்பர்ட் இருக்குது, பிளாக் பந்தர் இருக்குது, வைல்ட் டாக்ஸ் இருக்குது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியர், சாம்பார் டியர், பாக்கிங் டியர், இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. அப்போ நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ என்னென்ன பண்ணணும்? அப்படி கீழே வந்துடுங்க. ஓகே, அந்த போட்டிங் கிட்ட வந்து தேங்க்ஸ். ஓகே, வெல்கம். ஒரு 3:30 வந்துடுறீங்களா? 3:30க்கு இப்போ நாங்கள் போட்டிங் கிட்ட வந்துடுறோமா? 3:30 வேணாம், 3 o'clock வந்துடுங்க. ½ hour போதும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் நேற்றே தேனியில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஓகே நைட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம். இவன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் எடிட்டராக இருக்காருங்க. அப்படியா? லீடிங் எடிட்டர். இப்போ இல்லை தாதான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஓ சரி. அப்புறம் வந்து கராத்தே பாபு சினி இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. படம் நம்ம உங்கள் ஊருக்காரர் தான், நம்ம டேரக்டர் ராம் இருக்கார் இல்லையா? ஆமாம். அவர் கூட ஒரு 15 daysக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அப்படியா? ஆமாம், அவர் கூட வந்து இங்கே லொக்கேஷன் மேனேஜராக ஸ்பாட் கட்டுறதுக்காக இங்கே. ஆமாம்மா. ஏன்னா எனக்கு புரியுது. ஏன்னா ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான இடம் தான் தேடி எடுப்பாரு. அதாவது அவர் அந்த படத்துடைய இது பார்த்தீங்கன்னாக்க 7 கடல் 7 மலைன்னு சொல்லி இவரோட நிவின் பாலி, அஞ்சலி எல்லாம் நாங்கள் தான் ட்ரக்கிங் கொண்டு போனது. சூப்பர். அப்போ நாங்கள் தான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறவங்க கூட வர்றது. நம்ம அந்த அவர் ராம் சார் கூட நீங்கள் நம்ம பார்க்குற டேரக்டராக காட்டணும். ஒவ்வொரு இடத்தையும் சூஸ் பண்றதுல ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நாளைக்கு நம்ம சஃபாரி போவோம் பாருங்க, ஒரு செக் போஸ்ட் காட்டுறேன். ஒரு மவுண்டன்ஸ்க்கு ஆப்போசிட்ல வந்து இப்போ வந்து அது ரொம்ப ஹில் இப்படி மேலே ஏறி வரணும். ஒரு ஷார்ட்டோ 2 ஷார்ட்டோ நம்ம எடுக்கிறதுக்காக. ஆனால் அதில் அவர் 2 டைம் மேலே கீழே ஏறி இறங்கினாரு. ஸோ அப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னோம், சார் நாங்களே ஏறி வரோம், தூரத்துலேருந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணா போதும்ல அப்படின்னு கேட்டோம். ஆனால் அவர் சொன்னார், இந்த நாளைக்கு வந்து நான் ஆக்ட் பண்ணுறவங்களை வந்து எப்படி சொல்லலாம், அவங்கள வந்து குயிக்காக வாங்க, இல்லாட்டி ஒரு 10 ட்ரிப்பு நம்ம ஏற சொல்லுவோம். அப்போ அதில் ஏறி பார்க்குறவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இதே நான் ஏறி இருந்தால் அந்த வீடியோ அவங்களுக்கு காட்டலாம் இல்லையா அப்படின்ற ஒரு இதை வந்து அவர் அந்த கஷ்டம் என்ன இருக்குன்றோ அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்ட் பண்ணியே கொண்டு வராரு. ஸோ அதில் வந்து ஒரு நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் என்ன டைமிங் சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கும். ஓகே, கண்டிப்பாக. ரூமில் இருக்கா இல்லைனா உள்ள சுற்றி பார்க்கறதா நீங்கள் என்ன வேணா. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, அதாவது நம்ம பண்றதுல நம்ம பக்காவாக பண்ணோம், இதை விரும்பி பண்ணக்கூடியது நம்ம இதில். நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க அதை இதில் ஆட் பண்ணுங்க. அப்புறம் ஆட் பண்ணா நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பேரும் நம்பரும் கூட யூடியூப்ல போட்டு விட்றேன். கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு வந்து கால் பண்ணி முன்னாடி இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம். வந்து சில விஷயங்கள் சொல்லித்தரேன் நேச்சுரலை பத்தி. நம்ம அதை வந்து நீங்க அப்புறம் பதிவுல நீங்க சொல்லுங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போவோம், பட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஏரியாக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம வருவோம். அது இந்த மாதிரி மான்சூன் சீசன் கரெக்டான சீசன் இல்லை. ஆமா, கண்டிப்பா. நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சொல்கிறோம். தேங்க்ஸ். ஸோ ரூம்ல இருந்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நாங்கள் பக்கத்தில் போட்டிங்க்கு போகிறோம். பாருங்க வியூவு
வேறு லெவலில் இருக்குங்க வியூ. ஸோ இதான் ரெஸ்டாரண்ட்டு. நைட் இங்கே தான் நம்மளுக்கு டின்னர்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இங்கே தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. தான் போட்டிங் நேரம்னா இங்க வச்சிரலாம்டா எல்லாத்தையும். ஓகே. போட்டிங் போயிட்டு வேண்டியதான்டா. ம். போயிட்டு அப்படியே போட்டிங் குளிக்கிறதுனா நைனங்கர அப்படியே போட்டிங் போயிட்டு ஃபால்ஸ் அப்படியே அங்கேயே இருக்கு. அப்படியே குளிச்சிட்டு நேரா வந்துரும். ஓகே தானே? ஓகே தான். பேசலாம் கட்டுங்க. அதாவது டூர் வந்த மாதிரியே வந்திருக்கீங்க நீங்க. ஒருத்தன் ஆத்துல குளிக்கிற மாதிரி வந்திருக்கான், ஒருத்தன் டிஜே பார்ட்டிக்கு போற மாதிரி வந்திருக்கான், ஒருத்தன் ஜாகிங் போற மாதிரி வந்திருக்கான். வந்தானே தெரியாம இருக்கான். எனக்கு வந்து உங்க கூட வந்தது ஒரு மாதிரி இதா இருக்கு, சங்கடமா இருக்கு. நான் சவுத் ஆப்பிரிக்கால இந்த மாதிரி இல்லடா. சவுத் ஆப்பிரிக்கால இந்த மாதிரி தான் வருவோம். அதனால எனக்கு தெரியல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்லடா, போட் நேரா ஃபால்ஸுக்கு போயிருமாடா. அதான் அவர் சொல்றாரு. ஓ ஓகே. ஃபால்ஸுக்கு கண்ணு தெரியாது. அனகொண்டா படத்துல வரும் தெரியுமா? ஆமா, இப்படிதான்டா இருக்கும் மணி அனகொண்டா படத்துல ஃபாக்ல. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங் போகிறோம். பாருங்க கிளைமேட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் காண்ட் கம் அவுட் ஆஃப் தட். பாருங்க பிரெத் டேக்கிங் வியூங்க. ஸோ இந்த போட்டிங்கில் நம்ம போயிட்டு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அந்த ஃபால்ஸில் குளிக்கிறவங்க குளிச்சுக்கலாம், குளிச்சுட்டு வந்துட்டு ரிட்டன் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ், பட் போட்டிங் பேர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டேமில் நீங்கள் ஃபிஷ்ஷிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம். அந்த டேமில் அது மேலே இருந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம். டைட்டானிக் படத்தில் கப்பல் கவர்ந்ததுக்கு நான் அழுதாண்டாடே. இப்போ நம்மளுக்கே அது நடக்க போகுதுன்னு நினச்சா. ஓகே, போட்டிங் ஆரம்பிச்சாச்சு. கோவிந்தா கோவிந்தா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இவன் என்ன தெரியுமா சொன்னா, டேய் எதுக்குடா அங்கெல்லாம் போறீங்க, ஒரு லாட்ஜ்ல உட்காந்து ஜாலியா பேசிட்டு சரக்கு அடிச்ச சந்தோஷம். அது அடிக்கிறவன் சொன்னா கூட பரவாயில்ல. காடு கதிர் அடிச்சானா வேடி பார்த்துக்க வேண்டியது அவ்வளவுதான். ஏன்டா இல்ல அடிக்க மாட்டோங்க யாரும், அதெல்லாம் இந்த இது பழக்கம் இல்ல. ரெடி பண்ணி தருவீங்களானா? இங்க எங்கேயே கிடையாது. இங்க இருந்து 26 கிலோமீட்டர் போகணும். டானிக்கே மூக்கு பிடிச்சதான் குடிப்பேன். அந்த பேராண்மை படத்துலனா இங்க இருந்து இப்படி கிராஸ் பண்ற மாதிரியா இல்ல அது இன்னும் போகணுமா? அது வேற இடம். ஓகே. அந்த புல்லு தெரியுது பாத்தீங்களா, அந்த சைடுல நடந்தது. ஓகே. அப்புறம் அந்த ஒரு லேண்ட் மாதிரி தெரியுது இல்ல, ஆமா அந்த இடத்துல அந்த பெட்டி எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. ஆமா. புறாலாம் பறக்க பாத்தீங்களா, பயங்கரமான காடை காமிச்சாங்க. மிஸ்ட் கிளியரா இருந்துச்சுன்னா அங்க ஒரு மவுண்டன்ஸ் இருக்கு. அந்த பைனாகுலர்ல பாப்பாங்க இல்லையா, அந்த மவுண்டன்ஸ்ல இருந்து தான். பெட்டி தூக்கிட்டு வர இது இதுங்களா? அவங்க வந்துட்டாங்க, எல்லாம் ரெடியா இருங்க. According to the map, this should be the right place. Okay, let's cross the river. அந்த பெட்டி எல்லாம் தூக்கிட்டு வராங்க. புறாலாம் பறக்கும், ஆள் அந்த ஆனா அது பயங்கரமான காடை காமிச்சாங்க. 2000 காடு அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம நீ இது நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த காடு பார்க்க சிம்பிளா தெரியும், ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. நீங்க வேற தண்ணி வேற போட்டுன்னு மோந்து ஊத்திட்டு இருக்கீங்க. அது மழை தண்ணி. அதாவது அந்த எல்லோ லைன் தெரியுது பாத்தீங்களா, அங்க வரும் வாட்டர் லெவல். அந்த ஊஞ்சல் இருக்கு இல்லையா, ஊஞ்சல்லாம் தண்ணி கடியில இருக்கும். ஓகே. இந்த வருஷம் மே மாசமே ஃபர்ஸ்ட் வந்து மேல வந்து இங்க ரெயின் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அந்த வருஷம் ஹெவியா இருந்தது, அந்த அதுக்கு மேல இருந்தது தண்ணி. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் எங்கேயோ போயிருக்கோம், ஆனால் இதுதான் வந்து ஒரு ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். இது நாங்கள் 3-4 வருஷமா பிளான் பண்ணுறோம், இன்னைக்கு தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு வரணும்ட்டு. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கோங்களா. நம்ம காட்டு உள்ளுக்கு என்ட்ரி ஆகிட்டோம்னா நம்மளை பார்த்த உடனே சவுண்டு கொடுக்காரு. இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் ஓட தொடங்கும். ஸோ இது வந்து ஒரு மெசேஜ் பாசிங் மாதிரி, அதாவது ஒரு சோல்ஜர் மாதிரி. அது அந்த பேராண்மை படத்தில் கூட சொல்லுவாங்களா, வந்தோடனே பறவை பறக்குது அப்படின்னோடனே. ஆள் நடமாட்டம் உள்ள இடங்கள்ல வந்து பறவைகள் பறக்கும். சவுண்ட் வந்து நம்மளை பார்த்து கூட இருக்கலாம். இருக்கலாம். இப்போ அது பறவைகள் பறக்குன்னு சொல்றது அதுக்கு மட்டுமே பறக்காது, அதே ஆப்ஷன் வேற இருக்கு. இப்போ ஒரு டைகரோ லெப்பர்டோ வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது வந்து லைக் கேட் மாதிரி, நம்ம பூனை மாதிரி தான் இருக்கும் நடக்கிறது எல்லாமே. அப்போ வந்து இதுகளை வந்து பறக்க தொடங்கும் எல்லாமே. அப்போ அந்த இதை வந்து நம்ம இம்பார்ட்டன்டா எப்பயுமே ட்ரக் பண்ணும்போது அதை மெயினா மைண்ட்ல இருக்கணும். அங்க என்ன இருக்கு அப்படின்றத அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணணும். இப்போ இங்க டைகர் வருதுன்னா ஸ்விம் பண்ணிட்டு நம்ம கிட்ட வருமா? வராது. டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே எல்லா அனிமல்ஸ்க்குமே வந்து டிஸ்டன்ஸ் மைண்ட் இருக்கு. அட்டாக் பண்ற வரைக்கும் அது நம்மகிட்ட வராது. அது பாட்டுக்கு வந்து போயிட்டுரும். நம்மளை பார்த்தா அது மறைஞ்சிட்டு தான் இருக்கும், அதை பார்த்து நம்ம மறைஞ்சிட்டு. அப்படி இல்லடா, அதாவது வைல்ட் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள பாக்குறோமோ இல்லையோ, அது நம்மள பார்த்துட்டு தான் இருக்காங்க.
இப்போ நம்ம அதில் பேசிட்டு வரோம், நம்மளை நோட் பண்ணுறது நிறைய பேர் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் இந்த மழை டைம்ல குளிக்கிறது அந்த இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. எப்படியா அப்படி அதாவது மழை உள்காட்டில் மழை பெஞ்சாலும் எது பண்ணாலும் நமக்கு தெரியும். இல்லை இப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி சொல்லிடுவாங்களா மழை வந்துச்சுன்னா ஏதாவது? அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம வர்றோம் இல்லையா, ஓவர் ஹெவி ரெயின்னா தண்ணி கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம பாத்துக்கலாம், நமக்கு தெரியும். இந்த பக்கமா டக்குன்னு வந்துரு காட்டு. அப்படி வராது, காட்டருவி மாதிரி இங்க வராது. ஏன் அப்படின்னா தண்ணி வந்து கண்டினியூவா போய்கிட்டே இருக்கு. சில இடங்கள்ல வந்து ப்ளோக் ஆயிரு, இந்த மாதிரி இடங்கள்ல காட்டருவி மொத்தமா அடிச்சுட்டு வர்றது. அந்த மாதிரி இங்க கிடையாது. இங்க தண்ணி எவ்வளவு தூரம் வந்தாலுமே இங்க வந்து 7 டேம் வாட்டர் கனெக்ட், சபரிகிரி ப்ராஜெக்ட், இந்த எல்லா தண்ணியுமே வந்து பம்பைக்கு தான் போகுது. அதனால நம்பிக்கையா குளிக்கலாம். பம்பா நதி ஸ்டார்டிங்கே தான். சபரிமலை பம்பைக்கு தண்ணி போகுது இல்லையா? போயிருக்கேன் மலைக்கு போயிருக்கேன். பம்பையில குளிக்கிறீங்களா, இந்த வாட்டர் தான் அங்க ஃபர்ஸ்ட் போகும். இந்த பூ பாருங்க கீழே, அது ஒரு ஓர்கிட் தான், மழை சமயத்துல உண்டாது. இங்க ஃபாரஸ்ட்ல வந்து 242 டைப் இருக்கு. இந்த ஓர்கிட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மழை சமயத்துக்கு உள்ளது. ஆனா இப்ப ஒரு சேஃப்டிக்காக கேக்குறேன், இப்ப இந்த இடத்துல ஒரு அனிமல்ஸ் நம்மள அட்டாக் பண்ண பார்த்தா நம்ம என்ன மாதிரி ப்ரிகாஷன் எடுக்கணும்? இப்ப நீங்க என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க? அதாவது இப்போ நம்ம ஒரு இந்த இடத்துல யானை வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யானை வருது, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பயந்து ஓட ஆரம்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன மூவ்மெண்ட்ல இருக்கு, எங்க ஹைட் கூடுதலா இருக்கா, ஹைட் குறைவா இருக்கா, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும். அப்படின்னா மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல வந்து ஹைட் கூடுதல், இந்த இடத்துல டைரக்டா உடனே இறங்காது. அப்போ நம்ம அதை அனுசரிச்சு வேணும் மூவ் பண்றது. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயந்து ஓட ஆரம்பிப்போம், அது நம்மளை பார்த்து பயந்து ஓடும். அப்படிதான் வந்து ஆக்சிடென்ட் கூடுதல் ஆகுது. ஃபர்ஸ்ட் அதை லிசன், அது என்ன வார்னிங் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சில யானை வந்து விரட்ட ஆரம்பிக்கும், சில யானை வந்து சிக்னல் கொடுக்கும், அதை அனுசரிச்சு நம்ம மூவ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரெக்கிங் வந்த கூட பயப்படக்கூடாது. யானையோ புலியோ என்னன்னு ஃபர்ஸ்ட் அதை பாத்துறணும். ஒரு கை புலி கூட சண்டோட பெரிய பிரச்சனை இல்லை. இன்ஜினியரிங்கே படிச்சிட்டோம், இது என்ன ஒரு பெரிய கதிரா இருக்கட்டும், சண்டை போட்டுப்பான். ஆனா இதை படிக்கிறது தான் பெருசு. ஏன்னா ஃபார் எவ்ரி டே எவ்ரி செகண்ட் வயலன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட். நம்ம ஆனா இதுல பயப்பட தேவையில்லை. நம்ம என்ன பண்றோமோ அதை திருப்பி பண்ணணும். ரெஸ்பெக்ட் டு டேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் இது. ஒரு காட் நம்ம கடவுளை நேரா பார்த்தது இல்ல இல்லையா? அது இததான் மூலமா தான் நம்ம பார்த்தோம். இதுதான் கடவுள். என்னுடைய இது இல்ல கரெக்ட் தானா? ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரிங்க, நீங்க இங்க டைகர் இல்ல, டைகர் இல்லன்னா நம்ம இல்ல. ஒவ்வொரு அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். சொன்னா நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு டைகர் வருஷத்துக்கு 50 காட்டு மாடு சாப்பிடுது. ஒரு காட்டு மாடுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1 டன் வெயிட் வரைக்கும் இருக்கும். இங்க வந்து ஒரு 46 டைகர் வரைக்கும் இருக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது 32 தான் கால்குலேஷன் சொல்லுவாங்க. அது வந்து நெட்ல பாக்கும்போது 46 வரைக்கும் இருக்குன்றாங்க. வருஷத்துக்கு 2500 காட்டு மாடு சாப்பிட்டு இருக்கு. டைகர் இங்க இல்ல அப்படின்னா அடுத்த வருஷம் அது 5000 காட்டு மாடா மாறும். அதுக்கு அடுத்த வருஷம் 10,000 ஆகும். அப்ப என்னவோ காட்டு மாடு எல்லாம் வந்து அதிகமா பெருகிரும் மற்ற அனிமல்ஸ் எல்லாம். அப்ப என்னாவும் அதுக்கு ஃபுட்டு தேவையாது. ஃபுட்டு பத்தல அப்படின்னா மரத்தோடைய ஸ்கின் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். மரத்தோடைய ஸ்கின் சாப்பிட்டா மரம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். மரம் ட்ரை ஆகிருந்துச்சுன்னா மழை இருக்காது, அப்புறம் காத்து இருக்காது, நமக்கு குடிக்க தண்ணி இருக்காது, கரண்ட் இருக்காது, எண்டு நம்மளும் எல்லாமே ஃபுட் செயின். நீ எதுக்குடா பயப்படுற? ஃபர்ஸ்ட் பயப்படாத. இந்த மாதிரி இயற்கையை ரசிக்க வந்திருக்கோம், அதை விட்டுட்டு எப்ப விழுந்துராத கதிர் பார்த்து. பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிங் வந்திருக்கோங்க. போட்டிங் முடிச்சுட்டு ஹார்ட்பீட்டே இல்லடா, அதுதான் உண்மை. என்னதான் திருப்பி பேசினாலும் நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. நாங்க வந்த டைம் இப்ப மணி பாத்தீங்கன்னா 3:45. ஃபாரஸ்ட்ல ஒரு குப்பை பாக்கலைங்க, ஆனஸ்டா சொல்றேன், ஒரு குப்பை பாக்கல. போறோம் பாருங்க. இப்ப இந்த எங்க இருக்கு பாருங்க, ஃபாரஸ்ட் தான். இங்க இருந்து அவர் வைக்கிற ஸ்டெப்பையே ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னாரு. காடு அப்ப நான் ஸ்டெப் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், பார்த்து வை. பிளேஸ் பயங்கரமா இருக்குங்க. ஸோ காய்ஸ் உள்ள வந்துட்டோம். ஆனஸ்டா சொன்னோம்னா கடவுளை பார்த்த மாதிரியே இருக்குங்க, அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு சைலண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்மகிட்ட கைடு இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுத்துறது, இல்லாட்டி டெஃபினட்டாக வித்தின் அனிமல்ஸ், பியூர் அனிமல்ஸ் மட்டும்தான் இங்கே எதுவுமே இல்லை. இது வந்து பம்பா வாட்டர்ன்றாங்க. இந்த வாட்டர் அப்படியே பம்பா நதிக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் நம்ம குளிக்கலாம், குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் அனிமல்ஸ் பக்கத்தில் இருக்குங்க. ஒன் ஆஃப் த அன்எக்ஸ்ப்ளோர்டு வாட்டர் ஃபால் இன் கவி. கவி டூரிசம் புக் பண்ணால் மட்டும்தான் வர முடியும். இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குது. அதே மாதிரி நம்ம அமைதியாக இருந்தோம்னா இதனுடைய எல்லா சவுண்டும் நமக்கு கேட்கும். அப்போ நமக்கு ஒரு நான் சொல்லலை ஒரு பறவை பாட்டு பாடணும்னு, காலைல அது பாட்டு பாடணுச்சுன்னா அதை கேட்டு பாருங்க எப்படி இருக்கும். போகும்போது யானை புலி எல்லாமே வரும் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணும்போது. ஆனால் எதை எப்போ பார்ப்போம்னு சொல்ல முடியாது. எப்படி கண் எடுத்து போவீங்க அப்படின்னா அப்படின்னு சேஃப்டிக்கு என்னென்ன இருக்குது?
சேஃப்டிக்கு நம்ம பேசாம இருக்கதான் சேஃப்டிக்கு. இல்ல ஆப்போசிட் வந்து நின்றுச்சு. அப்படிலாம் யானை வந்திருக்கு. அதை ஃபேஸ் பண்ணி வரணும், அதான் ட்ரக்கிங். அட அவர் கேங்ல 4 பேர்ல யாரு தனாவட்டா பேசுறாரோ அவர் அங்கேயே ஒதுக்கி விட்டு வந்துருவாரு. அவனை என்னென்ன கேள்வி கேட்ட நீ? எங்க ஹைட்டு கூட இருக்கு, எங்க ஹைட்டு குறைவா இருக்கு, இதெல்லாம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டல ஒரு கொஸ்டின், இந்த ரோடு எப்படி, அதே மாதிரி நம்ம அமைதியா இருந்தோம்னா இதனுடைய எல்லா சவுண்டும் நமக்கு கேட்கும். அப்ப நமக்கு ஒரு நான் சொல்லல ஒரு பறவை பாட்டு பாடணும்னு, காலைல அது பாட்டு பாடணும்னா அதை கேட்டு பாருங்க எப்படி இருக்கும். அது போகும்போது யானை புலி எல்லாமே வரும் நீங்க ட்ரெக்கிங் பண்ணும்போது. ஆனா எதை எப்போ பார்ப்போம்னு சொல்ல முடியாது. எப்படி கண் எடுத்து போவீங்க அப்படின்னா அப்படின்னு சேஃப்டிக்கு என்னன்னா இருக்கு? சேஃப்டிக்கு நம்ம பேசாம இருக்கதான் சேஃப்டிக்கு. இல்ல ஆப்போசிட் வந்து நின்றுச்சு. அப்படிலாம் யானை வந்திருக்கு. அதை ஃபேஸ் பண்ணி வரணும், அதான் ட்ரக்கிங். அட அவர் கேங்ல 4 பேர்ல யாரு தனாவட்டா பேசுறாரோ அவர் அங்கேயே ஒதுக்கி விட்டு வந்துருவாரு. அவனை என்னென்ன கேள்வி கேட்ட நீ? எங்க ஹைட்டு கூட இருக்கு, எங்க ஹைட்டு குறைவா இருக்கு, இதெல்லாம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டல ஒரு கொஸ்டின், இந்த ரோடு எப்படி உள்ள வந்துச்சு, எப்படி வந்திருக்கும் உள்ளுக்கு? இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேண்டி தான் இந்த ரோடு உருவாக்கப்பட்டது. அப்போ அதுல இந்த யானைத்தாரையை ஃபாலோ பண்ணி தான் இந்த ரோடு வந்து. இந்த டேம் 7 டேம் இருக்கு சபரிமலைக்கு வேண்டி தண்ணி எடுக்கிறதுக்காக. ஓகேவா? அப்போ மெயினா ஃபாரஸ்ட்குள்ள ரோடு இருக்காது, இந்த ரோடு உருவாக்கப்பட்டது அதனால மட்டும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் குஜராத்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு, 1400 கிலோமீட்டர். அதுல 3 டைப் ஃபாரஸ்ட் இருக்கு, ட்ராபிக்கல் வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்லேண்ட் சோலார் ஃபாரஸ்ட். ஸோ இதுல நம்ம எந்த ஃபாரஸ்ட் நடக்கிறோம், அதனுடைய கிளைமேட் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு நடந்தோம்னா எவ்வளவு தூரம்னாலும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதை வீடியோல போடுங்க, நான் சொல்றேன். ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க ஏதோ ஒரு அனிமல்ஸ், யானையோ இல்ல ஏதோ ஒரு அனிமல்ஸ் கூட பார்க்கல, ஓகேவா? அப்படின்னா எந்த காரணத்தை கூட ஃபீல் பண்ணக்கூடாது. மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன்று. ரெண்டாவது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மெயினாக, அதுவும் கேரளாவில், அதுவும் பத்தனம்திட்டா டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல சுத்தமான ஆக்சிஜன் இருக்கு. நீங்க எவ்வளோ டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஹெல்த்தி நல்லா இருக்கும், ஓகேவா? இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளைஸ் போதும் நம்ம பார்க்கறதுக்கு, நம்மளோட ஹாப்பினஸ். ஸோ இந்த பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் சிகரெட் குடிச்சுன்னா நியர்பை 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பட்டர்ஃப்ளைஸும் இறந்துக்கும். ஏன்னா பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப சென்சிட்டிவானது. ஸோ ஒரு பட்டர்ஃப்ளைஸ் இறந்துச்சுன்னா 7 ஜென்ரேஷன் வந்து அதனோட மொத்தம், அதன் லைஃப் மொத்தம் போகுது. 7 ஜென்ரேஷன் ஒரு பட்டர்ஃப்ளை இறந்ததுனால 7 ஜென்ரேஷன் அதோட போயிருக்கு. அப்போ அதனால நமக்கு என்ன லாபம் நஷ்டம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் ஒன்றும் கிடைக்காது. ஸோ அதாவது மகரந்த சேர்க்கை நடக்காம போயிடும். ஸோ இதனால நமக்கு எல்லாமே புரோக்கன் ஆகும். வேர்ல்டு எவ்வளோ ரீச் ஆயிருச்சு, 2 பேர் பண்ற வேலை இன்னும் எதுவுமே பண்ண முடியல. ஹனிபியும் பட்டர்ஃப்ளைஸ். ஸோ நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளைஸ் போதும். மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துல வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம நேச்சரை எந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணணும். ஆமாம். இப்போ நீங்க நம்ம சும்மா ஊர்ல பிஸ்கெட் சாப்பிட்டு பிளாஸ்டிக்கை போட்டுடுறோம். ஸோ அது ஒரு இடத்துல நீங்க ஃபாரஸ்ட்ல ப்ரிசர்வ் பண்றதுக்கு எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தேனியில பிஸ்கட்லாம் வித்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இப்போ ரீசெண்டா கூட சொல்லுவோம். அவர் பிஸ்கட் 50 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல 50 ரூபாய்க்கு இந்த பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டோம்னா கூடி போனா ஒரு 5 பிஸ்கட்டோ 10 பிஸ்கட் தான் இருக்கும். வாங்கி சாப்பிடுவாங்களா? அந்த பையனுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா நல்ல ரியலான கேரக்டர், யாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாப்ல, எல்லாம் பண்ணுவோம். அந்த பிஸ்கட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட், இது சாப்பிட்டா அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க அப்படின்னு. இப்போ இருக்கிறது எல்லாமே பிசினஸ். இப்போ இது கடைக்கு தேடி தேடி அலைஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ இருக்க காலங்கள்ல 5 ரூபா பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பையன் என்ன நினைச்சாப்பனா, இந்த மாதிரி நல்ல பிஸ்கட்டை சாப்பிட்டாக்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா அது நடக்குமா? இன்னைக்கு ஒரு பிரைவேட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு நம்மளுக்கு இல்லைங்களா? நம்மளோட லக்குன்னு தான் சொல்லுவோம். கேட்டீங்களே என்னோட ப்ரோக்ராமே அப்படித்தான் இருக்கும். ஓகே. எப்ப பண்ணாலும் ஒண்ணு காலையில இருக்கும் இல்லாட்டி சாயந்தரம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க க்ரௌட் இருக்காது. இங்க 100 பேர் இருந்தாலும் அந்த 100 பேத்துக்குள்ள நீங்க மட்டும் தனியா இருப்பீங்க. அதான் அதோட ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா க்ரௌடோட போயிட்டீங்கன்னா நீங்க அது நல்லா இருக்காது. குற்றாலம் பாத்துருக்கீங்களா? துர்லி ஃபால்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? டிச்சு நிறைய பேர் இருப்பாங்க. இது என்ன சொல்றது, ஒரு படத்துல ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பேய் படத்துல, அந்த அனகோண்டா படத்துல எல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபாரின் படத்துல காங் ஸ்கல் ஐலாண்ட்ல பிரிச்சிட்டு வரும் மிஸ்ட்ல இருந்து. இல்லடா இது பாக்குறதுனால நம்பவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு உனக்கு, அப்படியே இருக்கு சீரியஸா. ஒரு யானை சவுண்ட் கூட காணோம். டேய் ஒருத்தன்டா. டேய் இது வந்து 80 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட். 80ங்களா? இது வந்து 925 ஸ்கொயர் கிலோமீட்டர் பெரிய டைம் ரிசர்வ். இதுல ஈஸ்ட் நார்த் எல்லாம் இதெல்லாம் கனெக்ட் ஆகும். இன்னும் ஃபாரஸ்ட் 2800 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. 1000க்கு மேல யானை இருக்கு. 1000க்கு மேல இருக்கு. ஒரு நாளைக்கு 36 கிலோமீட்டர் நடக்கும். இப்போ இந்த காடு செழிப்பா இருக்குனாக்க அதுக்கு காரணம் யானை இருக்கிறதுனால, யானைங்க அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த காடு செழிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா யானையால அதிகமா பயிரிடப்படுது பிளான்ட், மரங்கள், செடி, கொடி, வித்து எல்லாமே. எப்படியா சாப்பிட்டு போறதுனாலயா? ஆமா. உண்மையா இன்னைக்கு இப்படி ஒரு டேவை நாங்க எதிர்பார்க்கலாம். இல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஹாலிடேஸ்ன்ட்டு வெளிநாடு அங்கெல்லாம் போறாங்க. பட் நம்ம ஊர்லயே இந்த அழகா இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு இடம்லாம் இருக்கு. நம்புவாங்க உண்மையாலுமே. இப்ப இடமே அப்படிதான் இருக்கு உனக்கு. இப்ப நீங்க குளிச்சீங்களே ஃபால்ஸ், இந்திரஜித்னு சொல்லி ஒரு படம் வந்து இந்த ஃபால்ஸ்ல ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க.
அதே மாதிரி மலையாளத்தில் ஒரு மலையாளத்தில் காளிதாஸ் அவருடைய மூவிஸு ஜெயராம் இருக்காப்புல அவங்க பையனுடைய ஆனால் என்ன பேர் எனக்கு ஆனால் நைட்டு இருக்குங்களா குளிர் இதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஒரு மாதிரி இருக்கும். டே மேபி இப்போ நம்ம பச்சை தண்ணியில் குளிக்காமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணியிருப்போம் குளிரை. வரும்போது தெரியல. இல்லை இப்போ குளிர் தெரியாது உங்களுக்கு. இப்போ மாதிரி இருக்கும் பச்சை தண்ணியில் அங்கே குளிச்சதுனால ஃபஸ்ட்டு சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். குளிச்ச கொஞ்சம் நேரம் குளிச்சு இப்போ மாதிரி. டே ஃபர்ஸ்ட் டைம் படும்போது எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா உங்களை வேற ஃபாரஸ்ட் இது மாற்றிட்டே இருப்பாங்களா இல்லை இல்லை? இல்லை நம்ம இங்கே தான். நான் பிறந்ததெல்லாம் இங்கே தான். ஓகே ஓகே. படிச்சது மட்டும் தமிழ்நாட்டில். இந்த டென்ட் ரூம்ஸ்லாம் எங்கண்ணா இருக்குது இதில்? டெண்டெல்லாம் வந்து அந்த சைடில் இருக்கு. ஓகே ஓகே. நாளைக்கு போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாம். நாங்கள் அதான் புக் பண்ணலாம்னு நினச்சோம். பட் நம்ம பேச்சுலராக தானே வந்திருக்கோம். இல்லை இப்போ டென்ட் இந்த டைம் நீங்கள் சூஸ் பண்ணாதது ஓகே. மழை டைம். ஏன்னா ஆனால் நல்லா இருக்கும். ப்ரைவேட்டாக உள்ள இருக்கும். உங்களுக்கு ப்ரைவசி இருக்கும் கொஞ்சம். இன்னைக்கு கெஸ்ட் இல்லை, அதனால அது இப்போ அதுவே அப்படி தான் இருக்கும். இப்போ சிலவங்க கப்பல்ஸாக வருவாங்க, கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இல்லை இந்த மாதிரி தனியாக இருக்கலாம். ஆனால் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இப்போ வந்து அட்டை பிடிச்சிருக்கோம். உண்மைதானோ? தெரியலடா போய் பார்க்கணும்டா வச்சு அது உரியறதே தெரியாதுடா. வெளியே வரும்போது தான் பார்க்குறேன். பயிர் ரொப்பி விட்டு அனுப்பியிருக்க. ஏய் என்ன கதிரு கதிரு டேய் மாப்ள சண்டால பாவி டேய் கார்ல இருக்க மாதிரி திருப்பி பார்த்துட்டா. அண்ணாத எங்க எல்லாருக்கும் நீச்சல் தெரியும் உனக்கு தவிர. யாரு உனக்கு நீச்சல் தெரியும்? தெரிஞ்ச இந்த ஆட்ட பயப்படுறியே மச்சான். எனக்கு அதை வச்சு எனக்கு அந்த பயம் இல்லை மச்சான். எனக்கு வயல் அனிமல்ஸ் தான் பயம். அனிமல்ஸ்க்கு நீ கடச்சனா அதுக்கு லக்கு ஜாக்பாட். நம்மளுக்கு எங்க அட்டைப்பூச்சி ஏறி இருக்குன்னே தெரியல. அது போய் பார்க்கலாம். இல்லை அட்டைப்பூச்சி இருக்காது. ஃபால்ஸ்ல எல்லாம் இருக்காது. அது எங்கேயா நம்ம போட்ல அந்த மாதிரி இருந்திருக்கும். ட்ரக்கிங் போகும்போதுனா இருக்கும். அப்போ சாக்ஸ் வேற வேற. ஆனா ரொம்ப டேஞ்சர் தான்டா. டேய் ஹார்ட் பீட் வந்து எனக்கு வந்து 170 பக்கம் போயிருக்கும். அவன் என்ன செய்வான் வந்தல்ல ஃபர்ஸ்ட் குடிக்கிறதுக்கு. ஆமா வந்து நின்னோனே வதறிட்டு பின்னாடி உள்ள போயிட்டான். அப்படியே அடிங்கிட்டான். ஹார்ட் பீட் அவன் இது பண்ணான் வேலை ஸோ காய்ஸ் போட்டிங் போயிட்டு வந்துட்டோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக சொல்கிறேன் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணுறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் வரும்போது சுத்தமாக க்ரௌடெல்லாம் இங்கே பெர் டேக்கு 100 people தான் அலௌடு. பட் 100 peopleமே இங்கே வந்து தெரியுமா தெரியல. இப்போ நாங்கள் ஃபால்ஸில் குளிச்சுட்டு போட்டிங் போயிட்டு இப்போ டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் பாருங்கள். ஸோ டீ சாப்பிட்டு அடுத்து கைடு என்ன பிளான்னு சொல்லுவார். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டே பாஸ் ஆகுங்க. ஸோ காய்ஸ் ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சுங்க. நீ இந்த டேக்கு அவ்வளோதான். கைடு என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, காலையில் 5:30க்கு வந்துடுங்க ட்ரெக்கிங்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 5:30க்கு வந்துட்டு நம்ம ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலான்னு பார்க்குறோம். பட் அதுவும் கிளைமேட்டில் எப்படி இருக்குது, இப்போ ரேஞ்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. ஓகே பார்க்கலாம். ஸோ காய்ஸ் டே 2 ஆஃப் கவி சஃபாரி. டக்குனு மாறிடுவா கதிர் மணி டக்குனு கதிர் மாறிடுவான். இல்லையாண்டா என் பக்கத்தில் பட்டுருக்கேன். வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலிஃபென்ட்ஸ்லாம் பார்த்தோம். அது உங்களுக்கு வீடியோவில் பார்ப்பீங்க. பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது, ரோடு கிளைமேட். അതെല്ലാം പിടിയാണ്, കൊമ്പൊന്നും കാണുന്നില്ല. എല്ലാം മഴയും പിടിയാണ്. ஸோ இதே ரூட்டில் நம்ம நேராக போனோம்னா அங்கமௌலி செக் போஸ்ட் வருங்க. 40 kilometers 40 to 45 kilometers. இதில் நிறைய டேம்ஸ் இருக்குது இன்னுமே. பட் நம்மளுக்கு சஃபாரி இதோட முடியுது. ஓகேங்களா. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வர்றதுனா அங்கமௌலி செக் போஸ்ட்லேருந்து கவி வாங்க. வட்டக்கடவு செக் போஸ்ட்லேருந்து கவி வந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் வட்டக்கடவு செக் போஸ்ட்லேருந்து கவி வந்துட்டு திருப்பி கவி டு அங்கமாலி போக முடியாது. ஏன்னா அது ஒன் வே. ஸோ நீங்கள் வந்து அங்கமாலி டு கவி
அண்டு கபியிலேருந்து அட்டக்காவுடில் எக்ஸிட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ட்ரிப்புக்கு. காய்ஸ் நம்ம இப்போ மணிகண்டனோட வேகமானில் இருக்கோம். வேகமானா கவியில் இருக்கு. எப்போ இருந்துச்சு மணி சொல்கிறோம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸு? செம ஃபீல் டே. நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்தே இல்லை. அது யானையை வந்து இவ்வளோ பக்கத்துல இருந்து பார்த்துருக்கோம். இப்போ வேற டைகர் வேற பார்க்க போகிறோம். அடுத்து வேற அனிமல்ஸ் என்னென்ன அனிமல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. மைக்கு தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆயிரும். உனக்கு வந்து ரெக்கார்ட் ஆகினா நீ பேச மாட்டேன். மணிகண்டன் நீயே பேசு. கிளாரிட்டியே வேணாம் நீ பேசுறது. ஏய் இல்லடா இதுலயே கிளாரிட்டி இருக்கும்டா. பட் வின் நாய்ஸ்லாம் எனக்கு கூட டப்பிங் குடுறோம். டப்பிங் ஸ்பீக்கர் ரெண்டுக்கு கொடுத்து டப்பிங் குடுப்போம். இப்பயா சொல்லு. மணி நம்ம சேனல் எடுத்து 12 சப்ஸ்கிரைபர் அந்த ஒரு நம்ம சேனல் எடுத்துறலாம் மணி. எடுத்துட்டு கேபிள் சேனல் கேபிள் டிவி சேனலா எடுத்து சன் டிவில ஆட் பண்ணி போட்டுடுறோம். ப்ரோமோட் பண்ணிடுவோம். எவனும் பார்க்க போறது இல்லையா. வாட்டர்மெலன் ஸ்டார் தொல்லையே இப்பதான் ஒளிஞ்சது. அதுக்குள்ள இவனுக்கு வேற புதுசா ஒருத்தன் கம்முன்னு இருக்க மாட்டேன். சும்மா vlog எடுக்கிறோம். மாம்சே நீ பார்க்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மாதிரி இருக்க. ஆமா இருப்பேன். அப் அண்ட் டவுன் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மாதிரியே இருக்க. நீ வேற கலர் ஜெர்க்கின் வாங்கிறதா கூட தெரியாது. அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்க மாதிரியே வாங்கிட்ட. சொல்லி டெக்கத்தலாம்ல கேட்டு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ணன் கை கொடுத்து போடா. அண்ணன் பிடிங்கிருவாரு. காலங்காலமா காட்டுல இருக்கிற எனக்கே இல்லை. இதெல்லாம் டேய் டெக்கத்லான் போய் மேம் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரெக்கிங்கான சூட்லாம் 1200 ரூபா ஷூ கேட்டிருக்கான். 200 ரூபா ஷூ சும்மாவா? டேய் 150 ரூபா செருப்பு. 300 டேய் 200 ரூபா. ஏது ஆமா அடிடாஸ் அபிபாஸ் அடிடாஸ் 3 டாட் இருக்குடா அதுல. டெக்கத்லான்ல கார்டு எல்லாமே கழட்டி கொடுத்துரு. எடுத்துக்கோ உன் காலுக்கு பத்துச்சுன்னு எடுத்துக்கோ. எடு பாத்துக்கலாம். ஈஸினா அது போட்டு கல்றா. எவனுக்கு தேவையில்லை. இல்லடா நேத்து டெக்கத்லான் போயிட்டு மேம் கிட்ட மேம் பெஸ்ட் ட்ரிப்பிங்கான ஒரு மாம்சு காட்டுறோம் பாரு. மாம்சு யானையா காட்டு. பைசன் 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 இப்போ மிஸ்டெல்லாம் போயிருச்சு. நீங்கள் பாருங்க செம்மையாக இருக்குது. காலையில் நாங்கள் 6 o'clock எஞ்சி சஃபாரி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அதை முடிச்சுட்டு சபரிமலை வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஸோ கவி ட்ரிப் இஸ் ஃபைனலி ஓவர். ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா? உள்ள ட்ரெக்கிங் போகும்போது சரியான மழைங்க. ஆனால் ஏதாவது ஒரு டைகர் பார்த்தா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். தூரமாவது இன்றைக்கி வந்து ரொம்ப தூரம்லாம் உள்ள ட்ரெக்கிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கிளைமேட் சரியில்லை. என்ன பண்ணி ஓகே இது வந்து ஃபுல்லாக ரியல் போன்ஸ். டஸ்ட் மட்டும் தான் உண்டு, மற்ற எல்லாமே ரியல். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து வைல்டு பஃபலோ. அந்த ஓப்பனாக இருக்கு இல்லையா? ஆமாம், அது மெயினும் செகண்ட் உள்ளது ஃபீமெயிலும். அடுத்த ட்ரெக்கிங் ஒயிட் கலர் ராம்ராஜில் போய் எடுத்துகிட்டு இருப்போம். ஒவ்வொரு அனிமல்ஸை பற்றி பார்க்கும்போதும் ரொம்ப டைம் வெயிட் பண்ணணும். ஜஸ்ட் மிஸ்ஸிங் நேரம் தெரிச்சிருப்பீங்க பாருங்கள். இந்த இடத்துல என்ன எல்லாம் இருக்குன்னே தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. லைஃப்பில் நாங்கள் ரெக்ரெட் பண்ணாத ஒரே ட்ரிப்பு கவி ட்ரிப்பு தாங்க. பக்காவாக பிளான் போட்டு எக்ஸ்பெக்டேஷன் அது மீறி இருக்குங்க. ஏண்டா இப்போ சூப்பராக இருக்குங்க. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? உயிரோடு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு இடம். இங்கே உயிரோடு இருக்கலாம், கீழே போனால் சொர்க்கத்தையும் பார்த்துக்கலாம். ஏய் அட பாவி.